மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உலகமே கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு நெருக்கடியில் தத்தளித்து வருகிறது. ஆனால் இந்த உலகளாவிய பொருளாதார புயல் இந்திய மக்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டையும் தாக்காமல் அரணாக காத்து நிற்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு. பிரதமர் மோடி அரசின் சிறப்பான மற்றும் உறுதியான ராஜதந்திர நடவடிக்கையால் கத்தார் நாட்டிலிருந்து 46,000 மெட்ரிக் டன் LPG ஏற்றிய சரக்கு கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை பாதுகாப்பாக வந்தடைந்தது. அதேபோல LPG ஏற்றிய நந்தாதேவி மற்றும் சிவாலிக் ஆகிய கப்பல்களும் வாடினார் துறைமுகத்தை வெற்றிகரமாக வந்தடைந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நந்தாதேவி கப்பலில் உள்ள 46,000 மெட்ரிக் டன் LPG கேஸ் MT பிடபிள்யூ பிரீஸ் மற்றும் MT ஜக் பிரதாப் ஆகிய 2 தனி கப்பல்களுக்கு மாற்றப்பட்டு தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்திற்கு இனி இடமே இல்லை. சர்வதேச நெருக்கடிகள் எத்தனை வந்தாலும் சாமானிய மக்களின் சமையலறையில் அடுப்பு எரிவதை தடையின்றி உறுதி செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்துவோம்.